2 கிராமங்கள். ஒரே பகுதியில 2 கிராமங்கள் இருந்துச்சாம். ஒரு கிராமம் நம்பிக்கை இழந்த கிராமம். மற்றொரு கிராமம் நம்பிக்கையோடு இருந்த கிராமம். 2 கிராமங்களிலும் தினமும் தினமும் மழை பெய்து கொண்டே இருந்தது. முதல் கிராம மக்கள் சொன்னார்கள், இந்த மழை எப்போதாவது நிற்குமா? எங்களுக்கு ஏன் இப்படி சோதனை? அவர்கள் வானத்தை பார்த்து கத்தினார்கள். விதைக்கவில்லை, வேலை செய்யவில்லை, மழையை சபித்தார்கள். ஆனால் 2வது கிராம மக்கள் வேறுபட்டவர்கள். மழை நிற்காவிட்டாலும் நாம் விதைப்போம். மண்ணில் விதை போட்டார்கள், வயலை கவனித்தார்கள். மழையில் கூட நம்பிக்கையை விடவில்லை. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக மழை நின்றது. சூரியன் கொளுத்தியது. முதல் கிராமத்தில் மண் வெடித்தது, செடிகள் இல்லை, வாழ்க்கை வறண்டது. 2வது கிராமத்தில் மழையில் வளர்ந்த வேர்கள் நீரை தக்க வைத்திருந்தன. பசுமை தொடர்ந்தது. அப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது, மழை சாபமில்லை, அது தயார் செய்யும் ஆசிர்வாதம். இயேசு சொன்னார், நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறவன் பாறையின் மேல் வீட்டை கட்டிய மனிதனைப் போல. மழை வந்தாலும் காற்று அடித்தாலும் அந்த வீடு விழவில்லை. ஆசிர்வாதம் சில நேரம் மழை போல வரும். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறவன் பாறையின் மேல் வீட்டை கட்டிய மனுஷனைப் போல்.